எப்படி நீ வேலை தீருமா? ஏதாச்சும் ஒதுக்கலாண்ணா அண்ணா. நான் தட்டி தூக்க ஆளு கேட்டேன். இங்க தட்டி தூக்க ஆளு கொண்டு வந்துருக்கு. நல்ல வேலை செய்வாண்ணா. இங்க நமக்கு சாப்பாடு ஒன்றும் போட முடியாது. விட்டு விடு. ஏன்னா ஓகேமா சாப்பாடு போடுவாய், ஒரு காஞ்ச தோசையை வாங்கி தருவாய், 7 போல சாம்பார் வாங்கிருக்கேன், புளிச்ச சாம்பார். நான் போறேன்டே. போய் முடிய விட்டு போ. கேட்டியா? அவன் வீட்டுக்காரன் சொல்லுவான், அம்மா போய் செஞ்சா மதி இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சானு கிடையாது. அம்மா 2 நாள் ஆகும். 2 லட்சம் ஆகும். அவன் சொல்லிட்டு இருக்கு. கேட்டியா? லைனா போடி ஒன்று கிலோ குச்சி விடப்பா. எங்க போற? மணி எத்தனாச்சு? வேலை வர நேரமா இது? காப்பி குடிச்ச இடத்துல விட்டு வந்தா அங்க மாவட்டப்படாது. அங்கே போகணுமா இல்ல வீட்டுக்கு போட்டா? சரி போ ஆளாம் இல்லையா அப்புறம். கேட்டியா? பைப்போட எல்லாரும் ரவி இது மாதிரி நின்னியா வீட்டுக்காரனை வரைச்சிட்டு வேலை செஞ்ச போல நீ ஏன்னா நான் அவனை கீழே விழும் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கேட்டியா? சும்மா இதில் இருந்துக்கா வீட்டுக்காரன் வரனாரு ஏதாச்சும் வேலை செய்ய மாதிரி காட்டினா அவன் சரியா? ஒத்தகை கேட்டவனே ஆளையும் கூட கூட்டு வந்து சேர்ந்துருக்கு. வெல்டிங் அடிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா போய் அண்ணா வாரம் வை. என்ன செய்ய இதுல அதை குத்தானா போய் இந்த வாட்டைக்குள்ள போவேல இது இல்லையா? அவன் அங்க குத்தக்குள்ளது இல்ல. நல்ல வேலை வீட்டுக்காரன் வந்தா இல்ல என்னைய அடிச்சு விட இரட்டி போடாம போல இருக்கு வீட்டுக்காரன். இது எங்க இல்ல கொடுக்கணும்? இது எடுத்தாலே குத்து. என்ன தெரியுமா? அவை சொல்லி எடுத்துருக்கலாம் இல்ல. நான் வந்து வெல்றன் இல்லை எங்க சொல்லி வச்சிருக்கேன். மணி 12 இன்னும் லைன் போட்ட முடியலையா? இவ்வளவு நேரம் மேல வேலை செஞ்சுட்டு அவை. மேலையா? அங்க இல்ல அவை அங்க. அங்கயா? நான் இனி மேல போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா சுடுங்கண்ணா. அண்ணா இங்க வரேன். கேட்டி அதுல அதனால வருது. நான் புறமா வரேன். புறமா அண்ணா சுடுங்க அண்ணா. சுடு சுடு கேட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். அண்ணா குளோவால் ஒன்று போடுங்க. குளோவால் அண்ணா ஒரு மெடிக்கெட் போடுங்க. அண்ணா குளோவால் போடுங்கண்ணா. அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். கேட்டியா? சவுண்ட் வரையில கேட்டியா? லைன் ஆடி இருக்கும் போல இருக்கு. ஒன்று லேசா குத்தி விடுவியா? இப்ப சவுண்ட் கேட்டால